இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட் கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்தோட புக் பேக் எக்ஸசைஸ்ல இருக்கிற மொழியோடு விளையாடு பகுதிக்கான விடைகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. இங்கே நமக்கு சில சொற்களும் சொற்றொடர்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எழுதுறதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க கொடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம். மனம் மனம், அதாவது இதை இப்படி சேர்த்துருக்காங்க. ம ந இம் ம ந இம். இது ரெண்டுமே சொல்லும்போது அதோட ஒலிப்பு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் வார்த்தைகள், அந்த எழுத்துகள் வேற வேற, அதோட பொருளும் வேற. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொற்றொடர் அமைக்கணும். இப்போது இந்த மனம் 3 சொல்லி நான் போட்ட இந்த மனம் எடுத்துக்கிட்டோன்னா அது மனம், வாசனைன்னு சொல்லுவோம். பூக்கள் மனம் வீசும். அதுவே இந்த மனம்னா நம்மளோட மனசு. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். இதே மாதிரி தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய மற்ற வினாக்களுக்கும் விடை கொடுக்க போகிறோம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது க ரை ரை, 2 ரை கொடுத்துருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கரைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கரை, இந்த கரைன்னு சொல்லும்போது அது ஆற்றங்கரைன்னு சொல்லுவோம். அதாவது ஆறோட 2 பக்கங்கள்லையும் இருக்குல்ல, அதை தான் நம்ம கரைன்னு சொல்கிறோம். அதுக்கு சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னா, நான் ஆற்றின் கரையில் நின்றேன். அதாவது இந்த கரைனா ஆற்றங்கரைன்னு அர்த்தம். அடுத்த கரை இப்படி சொல்லும்போது இதை அழுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட சட்டையில் கரை பட்டுருச்சு, பேனா கரை, இல்லைனா சேற்றுக்கரை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கரை அழுக்க தான் இந்த கரைன்னு சொல்லுவோம். என் சட்டையில் கரை உள்ளது. அடுத்தது கலை களை களை. இது 3க்குமே ஒவ்வொரு பொருள் இருக்குது. கலை, மேல் நோக்கிய லகரம் போட்ட கலை எழுதணும்னா அதுக்கு கலைகள், ஓவியக்கலை, நடனக்கலை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கலைகள், நம்மளோட திறமைகள்லாம் இருக்குல்ல, அதை தான் கலைன்னு சொல்லுவோம். இதோட சென்டென்ஸ், எனக்கு நடனக்கலை பிடிக்கும். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கலை பிடிக்குமோ எழுதிக்கலாம். எனக்கு ஓவியக்கலை பிடிக்கும், எனக்கு பாடல் கலை பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதிக்கலாம். இதுவும் எழுதிக்கலாம். அடுத்தது களை. இந்த களை சொல்லும்போது பொது லகரம் போடும்போது அதை களைதல்னு சொல்லுவோம். அதாவது நீக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது களைதல்ன்ற பொருளை நம்ம எடுக்கும்போது இந்த வயலில் வேலை பார்க்குறவங்களாம் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த களை. அதே தான் நம்ம சென்டென்ஸாகவும் யூஸ் பண்ண போகிறோம். அம்மா தோட்டத்தில் களை எடுத்தார். அம்மா தோட்டத்தில் களை எடுத்தார். அடுத்த களை, இந்த களையை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு லகரம் போட்ட களை மூங்கில்ன்ற பொருள்லையும் வரும், கரும்புங்கிற பொருள்லையும் வரும். களை காற்றில் அசைகிறது. இதை நீங்கள் மூங்கில் காற்றில் அசைகிறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை கரும்பு காற்றில் அசைகிறதுன்னு எடுத்துக்கலாம். களைங்கிறதுக்கு மூங்கில், கரும்பு, இந்த 2 பொருளுமே இருக்குது. அடுத்தது இலை இலை இலை. இதில் மேல் நோக்கிய லகரம் போட்ட இலை நம்ம சாதாரணமாக மரங்களில் பார்க்குற இலைகளில் இருக்கக்கூடியது. மரத்தில் இலை உள்ளது. அடுத்த இலை, அவங்க உடல் மெலிந்து போவாங்கல்ல, அதை சொல்கிறது. ஒருத்தவங்களை நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டா என்ன சொல்லுவோம்? இழைச்சி போயிட்டான்னு சொல்லுவோம்ல, அதே தான் இந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இழை அப்படின்னா இழைத்தல். அவன் உடல் இழைத்தான். அடுத்த இழை சிறப்பு லகரம் போட்ட இழைன்னு சொல்லும்போது ஆடை தைக்க ஊசியில் இழை கோர்த்தாள். நூல்னு சொல்லுவோம்ல, அதை இழைன்னு சொல்லலாம். ஆடை தைக்க ஊசியில் இழை கோர்த்தாள். அடுத்த பயிற்சி, சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் உருவாக்குக. சொற்களை பயன்படுத்தி நம்ம சொற்றொடர்கள் உருவாக்க போகிறோம். சொற்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. விடுமுறை. விடுமுறைன்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதலாம்? ரொம்ப சிம்பிளாகவே நம்ம சென்டென்ஸ் எழுதிக்கலாம். நாளை பள்ளி விடுமுறை, நாளை அலுவலகம் விடுமுறை, அந்த மாதிரி ஈஸியாக எழுதிக்கலாம். அடுத்தது விபத்து. சாலையில் விபத்து நடந்தது. பழைமையான. கல்லணை மிகவும் பழைமையான அணை. நீர். ஆற்றில் நீர் ஓடுகிறது, இல்லைன்னா நான் நீர் குடித்தேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். பெருவெள்ளம். ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. பாறைகள். கடற்கரையில் பெரிய பாறைகள் உள்ளன. அடுத்த பயிற்சி, பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. நம்ம போன லெசனில் இருக்கும்போதே பார்த்தோம். நிறுத்தற்குறிகள்னா கமா, ஃபுல் ஸ்டாப், கோலன், செமிகோலன்னு சொல்லுவோம்ல, அதை தான் தமிழில் நிறுத்தற்குறிகள்னு சொல்கிறோம். இதை தமிழில் எப்படி சொல்லலாம்னா கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, முக்காற்புள்ளி, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆச்சரியக்குறி இருக்குது. அதுக்கப்புறம்
கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி, இது எல்லாமே நிறுத்தற்குறிகளில் வரும். அதை எல்லாத்தையுமே நம்ம தேவையான இடத்துல பயன்படுத்தி இங்கே எழுத போகிறோம். அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்தன்ற வினா எழுத்து வந்திருக்கிறதுனால அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஸ்டின் மார்க் போடுறோம். அடுத்தது அதோ பாருங்கள் கல்லணை, அதோ பாருங்கள். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? ஒரு ஆச்சரியத்தோட சொல்கிறோங்கிறதுனால ஆச்சரியக்குறி வரும். அடுத்தது ஓ அப்படியா மாமா, சரி மேலும் சொல்லுங்கள். அப்போது ஓங்கிற பக்கத்தில் என்ன வரும்? ஆச்சரியக்குறி. ஓன்னு சொல்லும்போது அது ஆச்சரியத்தோட சொல்கிறோம். ஓ அப்படியா மாமா, சரி மேலும் சொல்லுங்கள். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்தது மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? இதில் எப்படிங்கிற வினா எழுத்து வந்திருக்கு. அப்போது கடைசியில் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் மார்க் வந்துடும். மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.